ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா உங்க வீட்டுக்கு ஏசி டெக்னீஷியன் வந்து ஏசி இன்ஸ்டால் பண்ண வராங்கன்னா கஸ்டமர் நீங்க என்னெல்லாம் நோட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இன்டோர் யூனிட் நம்ம ஃபிட் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டவுனா இருக்க கூடாது, ரைட் ஹேண்ட் சைடுல டவுனா இருக்க கூடாது. ஏசி பாத்தீங்கன்னா கரெக்டா ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும், பொசிஷன் வந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இது லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டவுனாவோ இல்ல ரைட் ஹேண்ட் சைடு டவுனாவோ இருந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வாட்டர் உள்ள டிராப் ஆகும். உள்ள இண்டோரை மாட்டி முடிச்சாச்சு. மாட்டி முடிச்ச பிறகு வெளியே அவுட்டோரோட காப்பர் பைப் வந்து ரன் பண்ணியிருப்பாங்க. அந்த காப்பர் பைப்பை பார்த்தீங்கன்னா கீழே ஒரு எல் பெண்டு மாதிரி எடுத்து தான் மேலே கொண்டு வரணும். ஓகேங்களா? சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக மேலே கொண்டு வந்துடுறாங்க. அப்படி கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் வழியாக வந்து தண்ணி இறங்கி உள்ள வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிச்ச பிறகு கம்பல்சரி பேக் சைடில் போய்ட்டு ஒயிட் சிமெண்ட் கம்பல்சரி போட்டுருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கணும். காப்பர் பைப் ரன் பண்ணி முடிச்சதும் நம்ம அவுட்டோர் யூனிட்டை வந்து கம்பல்சரி இந்த மாதிரி கிளாம்ப் போட்டு தான் யூஸ் பண்ணணும். சிலர் வந்து லேஃப்ட்டு இல்லைன்னா கீழே வந்து தரையில் இந்த மாதிரி வச்சுருவாங்க. இந்த லேஃப்ட்டில் வைக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரஸ்ட் ஆகும், சில டைமில் காற்றடிக்கும் போது கீழே விழுந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பில்டிங்கில் வந்து வைப்ரேஷன் ஆகும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாம்ப் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஏசிக்கு நல்லாயிருக்கும்.